பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கின்றேன். திருச்சபைகளின் தொடர்ச்சியில் 4வது காணப்படுவது தியத்தீரா சபை. தியத்தீரா என்பதற்கு தியாகம் என்று பொருள். பாப்பு ரோமின் நீண்ட கால வெற்றியையும் உபத்திரவமும் வலுப்படுத்த போது கிறிஸ்துவ திருச்சபையின் நிலையை இந்த சபையின் காலகட்டம் குறிக்கிறது. அந்த உபத்திரவங்களுக்கு மத்தியில் விசுவாசிகளின் பொறுமை இன்னும் அதிகமாய் நிலைத்திருந்ததை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கூறுகிறது. உன் கிரிகைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரிகைகளிலும் பின்பு செய்த கிரிகைகள் அதிகமாய் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்று. இந்த திருச்சபையின் காலகட்டமானது கிபி 538 முதல் கிபி 1798 வரையிலான 1260 வருடங்கள். அக்னி ஜுவாலையான கண்கள் உடையவர் சொல்லுகிறதாவது என்று இத்திருச்சபையின் தூது ஆரம்பிக்கிறது. அப்பாடுகளுக்கு மத்தியில் அவரின் கண்களானது அனைவரது துயரத்தையும் உற்று நோக்குகிறது. கிபி 1050 கத்தோலிக்க ரோமில் பணியாற்றி பிறகு வால்தேனியர்களோடு சேர்ந்து வல்லமையாக பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி போன்ற தேசங்களில் எழுச்சியை ஏற்படுத்திய பெரன்காரியஸ் கத்தோலிக்க சடங்கான அப்பத்தையும் திராட்சரசத்தையும் மதகுருவால் இயேசுவின் மாம்சமாகவும் இரத்தமாகவும் மாற்ற முடியும் என்கிற காரியத்தை எதிர்க்கிறார். அச்சமயங்களில் வால்தேனியர்கள் எழுச்சி பெறுகிறார்கள். பாப்பு ரோமின் மதகுருவிடம் கான்ஸ்டாண்டனின் சங்கங்களிலும் இருந்து கலைந்து வந்து ஐரோப்பா முழுவதும் விசுவாசத்தை பறைசாற்றுகிறார்கள். கிபி 1324 முதல் 1384 வரை ஜான் விக்லிப் என்னும் ஆங்கிலேயர் பாப்பு ரோமின் இருண்ட காலத்திலும் ஒளிமிகுந்த ஒரு நட்சத்திரமாக விளங்கினார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் பட்டதாரியான இவர் 1360களில் வேத விளக்க உரைகளை கொடுக்க துவங்கினார். வேத வாக்கியங்களை கொண்டு கரைப்படுத்தப்பட்ட சடங்குகளை சுட்டிக்காட்டி வந்தார். தீர்க்க தரிசனத்தில் காணப்படும் அந்தி கிறிஸ்து பாப்புரோமே என்று ஆணித்தரமாக பிரசங்கம் செய்தார். சுவிசேஷத்தை அடிப்படை சத்தியங்களோடு எடுத்துரைத்ததோடு வேதாகமத்தை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்தார். ஜான் ஹெஸ், ஸ்விங்லி, லூதர், கேல்வின் போன்ற சீர்திருத்தவாதிகளின் எழுச்சியால் தியத்தீரா காலகட்டத்தின் இறுதியில் வெளிச்சம் பரவியது. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரன் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படத்தேவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடங்கொடுக்கிறாய் என்று வாசிக்கிறோம். மெய்யான பரிசுத்த ஸ்திரீ கிறிஸ்துவின் மணவாட்டியாகிய மெய்யான திருச்சபையை குறிக்கிறது. கரைப்பட்ட ஸ்திரீ பொய்யான சபையை குறிக்கிறது. சீதோன் பட்டணத்தின் இளவரசியான எசபேல் பாகால் கடவுளின் தீர்க்கதரிசியாய் இருந்தாள். தன் செல்வாக்குக்காக ஆகாப் என்னும் இஸ்ரவேல் ராஜா எசபேலை மணந்தான். ஆனால் ஒரு வலிமை மிக்க பொல்லாத பெண்ணின் கீழாக அவன் ஆட்சி இருந்ததை உணர்ந்தான். அவளுக்கு கட்டுப்பட்டவனாய் இருந்தான். அவளின் ராஜ மேஜையில் பாகால் தீர்க்கதரிசிகளும் சரிசமமாய் உட்கார்ந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் சூரிய வழிபாட்டையும் விக்கிரக தோப்புகளையும் மேடைகளையும் புறஜாதி கடவுள்களுக்கு செலுத்தினார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொல்லும்படியான கட்டளைகளை வகுத்தார்கள். அவள் விபச்சாரம் மற்றும் சூனியத்தை பரப்பினாள். அரசனின் பேரில் கட்டளைகளை பிறப்பித்து யுத்தங்களுக்கு வழிவகுத்தாள். அவளுடைய காலத்தில்தான் 3.5 ஆண்டுகளான 1260 நாட்கள் மழை பொழியாமல் வானம் அடைபட்டது. ரோம கத்தோலிக்க திருச்சபையும் எசபேலுக்கு அடுத்ததான காரியங்களை செய்தது. ஆவிக்குரிய வேசியாக பாபிலோனின் கொள்கைகளை உடையதாக காணப்பட்டது. விசுவாச துரோகம் நேரிடும்படியாக மெய்யான தேவ பிள்ளைகளை வனாந்திரத்திற்கும் மலைகளுக்கும் குகைகளுக்கும் குன்றுகளுக்கும் இருப்பிடமில்லாமல் சுற்றித் திரிய அனுப்பியது. 2ஆம் கற்பனையை மாற்றும்படியாக சிலை வணக்கத்தை கிறிஸ்துவத்திற்குள் நடைமுறைப்படுத்தியது. அதிகாரப்பூர்வமாய் அறிவித்ததோடு பொதுவான தொழுகையாக மாற்றியது இந்த கத்தோலிக்க மார்க்கம். ஒவ்வொரு கத்தோலிக்க அதிகார தலைமை கூடுகையிலும் தேவன் ஏற்படுத்திய 7ஆம் நாள் ஓய்வு நாளை சிறிது சிறிதாக தாழ்த்தி ஞாயிற்றுக்கிழமையை எல்லோரும் கொண்டாடும் விடுமுறை நாளாக உயர்த்தி பிறகு வசதிக்கேற்ப தொழுகை நாளாகவும் மாற்றியது. இயேசு பங்கேற்ற திருவிருந்தையும் சடங்காச்சார பலியாக மாற்றினது. 22ஆம் வசனத்தில், இதோ நான் அவளை கட்டில் கடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரிகைகளை விட்டு மனந்திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலேயே தள்ளி என்று வாசிக்கிறோம். பாப்பு ரோமின் அதிகார வல்லமை
1798 ஆண்டில் சாவுக்கெதுவான காயம் கொண்டது. ஆயினும் மிகாவேல் எழும்பும் காலத்தில் மிகுந்த உபத்திரவத்தையும் வாதைகளையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். தேவனுடைய ஜனமோ விடுதலை பண்ணப்படுவார்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தும் என் கிரிகைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்கிறார். தியத்தீராவின் காலத்தில் இசபேலை போலான ஆவிக்குரிய துன்மார்க்கர் பரிசுத்தவான்களை துன்பப்படுத்தினார்கள். ஆனால் ஜெயம் பெற்ற பரிசுத்தவான்களின் கைகளில் அத்தகைய தீயவர்கள் ஒப்பு கொடுக்கப்படும் காலம் வரும் என்கிறார். அந்த பரிசுத்தவான்கள் மகிமையில் கெம்பிருப்பார்கள். உரத்த இடிமுழக்கம் போல வெற்றியின் தொனி கேட்கும். அவர்கள் என்றென்றும் நட்சத்திரங்களைப் போல ஜொலிப்பார்கள். அந்த மேலான கூட்டத்திலே சேரும் பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம். ஆமேன், ஆமேன்.